ஆர்.சி. பால் கனகராஜ், தலைவர், எம்.எச்.ஏ. அவர்களுக்கு, மாண்புமிகு தலைமை நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்றம், மதிப்பிற்குரிய பெருமகனே, பொருள், கட்சிக்காரர்களுடன் வழக்கறிஞர்கள் காவல் நிலையங்களுக்கு செல்வதற்கான கட்டுப்பாடுகளுக்கு எதிராக தலையிடக் கோரும் மனு தொடர்பாக சட்டத்துறையையும் நீதி நிர்வாகத்தையும் பாதிக்கும் ஒரு தீவிரமான கவலைக்குரிய பிரச்சினையை மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டுவருவதற்காக பஃப்.ஐ.ஏ.வின் தலைவர் என்ற எனது தகுதியில் இந்த மனுவை எழுதுகிறேன். காவல் ஆணையர் அலுவலகத்தின் சமீபத்திய வாய்மொழி உத்தரவுகளின்படி வழக்கறிஞர்கள் தங்கள் கட்சிக்காரர்களுடன் செல்வதற்கும் காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் பல்வேறு காவல் நிலையங்களில் தங்கள் வாதங்களை முன்வைப்பதற்கும் தடுக்கப்படுகிறார்கள் என்பது கவனத்திற்கு வந்துள்ளது. இத்தகைய கட்டுப்பாடுகள் முறைசாரா முறையில் அமல்படுத்தப்படுவதால் வழக்கறிஞர்கள் தங்கள் தொழில்முறை கடமைகளை செய்யும்போது அவர்களை அணுகுவது மறுக்கப்படுகிறது. இத்தகைய நடவடிக்கைகள் வெளிப்படையாகவே சட்டவிரோதமானவை, தன்னிச்சையானவை மற்றும் 1961ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் சட்டத்தின் 29 மற்றும் 30 பிரிவுகளின் கீழ் உள்ள சட்டப்பூர்வ ஆணையை மீறுபவை என்று பணிவுடன் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்பிரிவுகள் இந்திய பிரதேசம் முழுவதும் சட்ட தொழிலைச் செய்வதற்கு வழக்கறிஞர்களுக்கு பிரத்தியேகமான மற்றும் தடையற்ற உரிமையை வழங்குகின்றன. இந்த உரிமையை கட்டுப்படுத்தும் எந்தவொரு நிர்வாக அல்லது ஆட்சி முறை அறிவுறுத்தலும் வாய்மொழி உத்தரவை பற்றி சொல்லவே வேண்டாம், சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் சட்டப்படி நிலைத்திருக்க முடியாதது ஆகும். மேலும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் நந்தினி சட்பதி எதிர்பி. எல். தானி 1978-2 SCC 424 வழக்கில் காவல்துறை விசாரணையின் போது ஒரு சட்ட வல்லுநரிடம் ஆலோசனை பெறவும் அவரால் வாதாடப்படவும் ஒரு நபருக்கு உள்ள உரிமையை திட்டவட்டமாக அங்கீகரித்துள்ளது. மேலும் விசாரணை முழுவதும் இல்லாவிட்டாலும் கோரப்பட்டால் ஒரு வழக்கறிஞரின் இருப்பை மறுக்க முடியாது என்றும் தீர்ப்பளித்துள்ளது. இதேபோல் டி.கே. பாசு எதிர் மேற்கு வங்க அரசு 1997 ISCC 416 வழக்கில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் 21வது பிரிவின் ஒரு அம்சமாக சட்ட ஆலோசகரை அணுகுவதை இயல்பாகவே உள்ளடக்கியுள்ள கைது மற்றும் தடுப்புக் காவலின் போது நடைமுறை பாதுகாப்புகளின் அவசியத்தை வலியுறுத்தியது. அத்தகைய அணுகலை மறுப்பது வழக்கறிஞர்கள் மற்றும் குடிமக்கள் இருவரின் உரிமைகளையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதோடு நியாயமான நடைமுறை மற்றும் சட்ட பிரதிநிதித்துவத்தின் கொள்கைகளையும் பாதகமாக பாதிக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் இப்பிரச்சனையை கவனத்தில் கொண்டு வழக்கறிஞர்கள் தங்கள் கட்சிக்காரர்களுடன் காவல் நிலையங்களுக்கும் சட்ட அமலாக்க அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கும் எவ்வித தடையுமின்றி செல்ல அனுமதிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் தகுந்த வழிகாட்டுதல்களையோ அல்லது உத்தரவுகளையோ பிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இதன் மூலம் அவர்களின் தொழில் செய்யும் உரிமை பாதுகாக்கப்பட்டு சட்டத்தின் ஆட்சியும் நிலைநாட்டப்படும். கனகராஜ்.